ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஎஸ் குக் அண்ட் சில். இன்றைக்கி வந்து ரொம்ப ஈஸியான மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 3 பேர் சாப்பிட்ற மாதிரி நம்ம மட்டன் பிரியாணி செய்ய போகிறோம். 250 கிராம் மட்டன், ஒரு துண்டு இஞ்சி, தேவையான உப்பு, கொஞ்சமாக தண்ணி. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு 10 விசில் வச்சுக்கலாம். அரைக்க வேண்டிய பொருட்கள்: புதினா, பூண்டு, இஞ்சி. தேவையான பொருட்கள்: 3 வெங்காயம், 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி அளந்தேன். இது வந்து 200 கிராம்ஸ். நான் இதில் 3 போட போகிறேன். ஸோ 600. இந்த மாதிரி அளந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் பிரியாணி சட்டியில் தான் பண்ண போகிறேன். ஸோ 6 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. அடுத்து ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். நறுக்கி வச்ச வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு. அடுத்து நம்ம அரைச்சி வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், புதினா எல்லாம் சேர்த்து வதக்கி விட்டுருங்க. அடுத்து தக்காளி, பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விடுங்க. அடுத்து தயிர் 1 டேபிள் ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அடுத்து பிரியாணி பவுடர் 6 டேபிள் ஸ்பூன் போட்டு வதக்கி விடுங்க. அடுத்து சில்லி பவுடர் 1/2 ஸ்பூன், அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. எண்ணெய் பிரிஞ்சு வந்தோன்னே நம்ம வேக வச்ச மட்டனை ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸில் தான் நான் தண்ணி அளந்தேன். 1:3 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி வீட்டு அரிசியில் தான் பண்ணியிருக்கேன். இதே நீங்கள் பாஸ்மதி ரைஸில் பண்ணிங்கன்னா 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணின்னு நீங்கள் அளந்து ஊற்றிக்கணும். அது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் கழித்து தண்ணி நல்லாவே கொதிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம அரிசி ஆட் பண்ணிக்கலாம். அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிக்கோங்க. அடுத்து தட்டு போட்டு மூடிடலாம். 5 மினிட்ஸ் ஹை ஃப்ளேம்லேயும் 15 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்லேயும் அடிகனமான பேன் வச்சுக்கோங்க. கீழே மேலே வெயிட் வச்சுக்கோங்க. 20 மினிட்ஸ் கழித்து இப்போ நம்ம டம் ஓப்பன் பண்ண போகிறோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்லா உதிரி உதிரியாக இருக்குது. அடுத்து நம்ம கீ ஆட் பண்ணிக்கலாம். கீ போட்டு நல்லா கிண்டிட்டுக்கோங்க. வா, நல்லாயிருக்கு. பார்க்கவே சூப்பராக இருக்குது.
பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மட்டன் பீஸ்லாம் அவ்வளோ சாஃப்டாக வெந்திருக்கு. நீங்களும் இந்த பிரியாணி வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம். உங்களுக்கு நம்ம சேனலை பிடிச்சினா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ்.